நான்
கணவரை பார்த்தீர் உன் கணவரை பார்த்தீர் ஒரு பெண்ணின் உனக்கு எனக்கு ஆசைப்பட்டு அந்த பெண் இறங்காத காத்தா உன் கணவரை கட்டி போட்டு வச்சிருக்கு. கட்டி போட்டு வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? அவன் கற்பின் பெருமையா கட்டி போட்டு அவளை கொஞ்சம் நேற்று காட்டு. அவன் நம்ம இன்னிலிருந்து என்ன சொல்லிருக்கோம்? ஊராருக்கு பிறந்த அந்த பெண்ணுக்கே அவளுக்கு கற்பனா. நீங்க தேவமார்கள் உங்களுக்கு எவ்வளவு கற்பு இருக்கும். கற்போட கற்பு ஓதணும், கட்டி அறுக்கணும். உன் கலவெல்லாம் காட்டுவான். எங்க இருக்கின்றார்? சுவாமி கட்டி 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 சுவாமி கை தூக்குறேப்பா. சரி சொல்ல மழை பொறுமொழி கட்டி கட்டி அத்தை என் கனவு கிட்ட நான் சொன்னேன், சாப்பிட்டியா கொல்லியா பட்டு தூங்குறியான்னு சொன்னேன். போற வழியில போய் கேட்டுவிட்டு போற வழியில கட்டி கட்டி ஒரு செடி கட்டில போய் உட்காந்தாங்க. வழியில போய் பண்ணா சூத்திர கட்டி வர்றது ஒன்னு போய் ஒரு பெண் என்னை கட்டிட்டான். ஒரு ஊருக்கு போகுமான்னு தெரியும். அந்த அளவுக்கு கோபம் கலந்துது. அதுக்கு அதுக்கு எதை போட்டாலும் முழுக்க தெரியாதா? அந்த பெண் யாரு? அவன் தான் கலந்து வழியா கணவர் உயிர் பிடிப்பிட்டான். ஆமா, கணவர் கேட்டுருந்தான் கொடுக்க முடியாது சொல்லிட்டா. காலையில குளிச்சுட்டு என்ன சான் போட்டு குடிக்கிறது? கோமணம் புது மஞ்சத்தூள் பூசு மஞ்சத்தூள் அது நீங்க போடுறது. நான் போடுறதுல கோமத்தை உள்ள இருக்கிற கட்டியா அதெல்லாம் இறக்கி அவன் எங்க இருக்கிறான்? கட்டி போட்டு எங்க இருக்கிறான்? ஓடி போய் கட்டி போடுறவா இந்த பக்கம் நான் பெரிய உன் வாழ்க்கை விழிய உண்டாக போகுது. பையன் போறான் அவனேதான் என்ன பண்ணுவாங்க? நெய்வாரி கரண்ட் உரியிற மாதிரி ஊறிறான்.
உறுதி மாத்த மாதிரி அவன் உரியதான் ஒன்றும் பெருகுது. இதெல்லாம் நான் கேட்கணுமா? கேட்க சொல்ல வந்து வேற என்ன சொல்றது? சரி சரி அங்க பேசு. நீ மும்மூர்த்தியே கட்டினாய். ஆகையில ஒரு மும்மூர்த்தி நான் இனிமே என்ன பண்ண போய் பவர் கட்டுவாங்க. பாய மனுஷங்கிட்ட ஒரு ஈரக்குழி வாங்கி போடுறா, ஈரக்குழி வாங்கி போடுறாங்க. அவன் கூட காட்டு கையில கட்டது பள்ளி கொண்டு இருக்காங்க. என் பேரன் அல்லவா வேற நகை நீ எங்க திரும்பி இருக்கிற? மதுரபாலம் வேற போட்டோ விட்டு நிக்கிறான். யமதர்மனுக்கு சாபாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு காய் வந்து மாநிலத்துக்கு கேடு ஒரு தப்பாது பொறுப்பு எல்லாம் ஜெரதியா குச்சி கட்டி போடு. அப்புறம் நல்ல பேசுறோம். அம்மா தாயி எனக்கு நாங்க பிடிச்சதாங்கம்மா. அம்மா தாயி எவ்வளவு தெரியல. எதிர்க்க வந்துட்டா அவ அதோட சரி. அம்மா நான் அவளைப்பின் தாயி. கவனமீனா அவளைப்பின் தாயி. எனக்கு மங்களை பிடிச்சி தாய் தாயி. கடன் கட்டெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாதா? என் தாயை எப்படி பேசுங்க? நல்ல வியாபாரம் ஆகும். ஓ அனாதை. சரி சரி உன் தாலிக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. நல்லா இருப்போம். இது போதுமா? நாடா என் ஆம்பளை கட்டி போட்டவ எங்க இருக்கிற? நீங்கதான் இருக்கா? எங்க இருக்கிற? இதோ இவதான் சாந்தவல்லி. திருமணமே ஆயிற்று. அஞ்சு பொழுது சாயலுக்குள்ளே என் கணவன் உயிரை ஒரு கணவன் பிடித்து வந்து விட்டார். கணவன் பிடித்து வந்து விட்டார். ஒரு ஓனம் உயிர், ஒரு பலி உயிர், ஒரு தவறு உயிர் பிடிச்சிருவாயான்னா ஏன் அவன் கணவன் உயிரை பிடிச்சிட்டு வந்த? அடியே அவன் கணவனுக்கும் ஆயுள் முடிந்து விட்டது. அம்மா உன் கணவனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சான். டீசல் போட்டு காட்டுறீங்க. தாயி என்னமா பேசுறீங்க? நீங்க வேண்டி பாத்துறேன். சொல்லு. என் கணவன் தான் இருக்கு. முடியாது. சரியா கட்டிட்டியா? இங்கே வந்துவிட்டார்கள். இந்த மூர்த்தி தேவி மாதம் ஒரு பாய்ச்ச
போதுமா? இதையும் பார்த்த உன் கனவு உண்டாக வேண்டுமா? இதுதான் தெரியுமா? ஏன்னா இந்த சாமியே ஏழை கிடைக்காது, தெய்வத்தை ஆதி வரைக்கிற பாத்திரம் கிடையாது. ஆனா நீ பார்த்திருக்கிறாய். ஏன் மூர்த்தி தேவமாரோடு எவனோடு சேர்த்து பார்த்து சுவாமி நீ பார்த்து காட்டி போதுமா? இதெல்லாம் தெரியுமா? ஒரு வாரமா நீ வீட்டுக்கு போனாலும் ரோல் பண்ணி ஒரு வாரமா நான் போடுகிறேன். என் மாமன் பாக்கியா பக்தபால் சுவாமி இதெல்லாம் தெரியுமா? மண்ணுசாமி, மரசாமி, கண்ணுசாமி இதெல்லாம் தெரியுமா? கைக்கு இருந்த பொருள்கள கண்ணுக்கு இருந்த கணவனே எனக்கு தெரியும் சுவாமி. அப்போது கடவுள் தான் கடவுளெல்லாம் எனக்கு நானும் சொல்லுவேன். சாந்திரி வைத்திருக்கிறதை தெளிவுபடமா முடியாதுமா? அந்த தமிழ் கேட்டு இவரெல்லாம் பார்த்து காட்சி போவோம். கடவுள் எல்லாம் வெளிவருக்க போது இதெல்லாம் கருத்தாங்க. ஒரு கற்பனை பிடித்து கணவனை கண் கண்ட என்று சொல்லிட்டார். அதாவது உயிர் பிடிச்சல் ஆமா கொடுக்க முடியாது. இதை கற்று அவருக்கு வேண்டும் என்றால் அவளுடைய வயதிலே பாதி முழுசா குத்தாலும் பாதி குத்தாலும் கொடுக்கணும். ஆமா முழுசா குத்துரு கேட்டுப்போம். சுவாமி பாருங்கடா முழுவதும் தெரியுது. அப்படியா? முழுவதும் தெரியுது. சரி அப்பா, அதான் இந்த சந்தவனுக்கு எழுதப்பட்ட வயது பார்க்கிறது 78 முடிவு 18 60 வயது. உன் கணவருக்கு தள்ளி சத்தியமாக தெரியுது. நான் இப்படி முடிவு சொல்ல வேண்டும். ஆமா சொன்னியவாறு எழுதிவிட்டு எவருக்கு கட்டுகிறீர்கள்? எவருக்கு கட்டுகிறீர்கள்? எந்த ஒரு பெண்ணாக சரி கட்டிய கணவர் இருக்கும் போது குடும்பத்தோடு இறக்குவது ஆசைப்படுவார். ஆசைதான் நானும் பார்த்தேன். இப்பொழுது தேவன் அவர்த்திட்டு ஓம் நமோ தங்கள் பாதத்தில் பார்க்கிறது தெரியுமா? நானும் பட்டோடு பட்டோடு இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு தங்கள் பாதத்தில் உயிரிழத்துக் கொண்டிருக்கிறார்களா? சுவாமி நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுதே இருக்கிறார்களா?